வருகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆண்டவர் இந்த பூமியில ஆளுகை செய்யும்படி வருகிறார். பூமியில இருக்கிற சகல கோத்திரத்தாரும் கண்டு என்ன பண்ணுவாங்களாம்? புலம்புவார்கள். தேவனை அறியாத ஜனங்கள் புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஒரு ஆளுகை இருக்குங்கிறதை நீங்க நாலு மனதில் வச்சு ரட்சகருக்கு பின்னால ஓடணும். தொடர்ந்து 8 வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு, அவர்தான் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வரப்போகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆள போறாரு. அவரோடு கூட நீங்களும் நான் என்ன பண்ண போறோம்? ஆளுகைக்குள்ளே வரப்போறோம். தானியேல் 7:27 வாசிங்க. வானத்தின் கீழும் எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜ்யமும் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்கள் அப்படின்னா பூமியில 1000 வருட அரசாட்சி, ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பரிசுத்தவான்களா யாரு? நீங்கள், நாம். இந்த பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவம் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் என்றார். அல்லேலூயா. அப்ப அவர் ராஜாதி ராஜாவாய் என்ன பண்ண போறார்? ஆளுகைக்குள்ளே வரப்போகிறார். அந்த ஆளுகைகளை நாம் ஆளுகை செய்யும்படி அவருடைய உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு அதை என்ன பண்றாரா? அந்த ஆளுகையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம் பாருங்க. ஆமே சோதரம். இன்னைக்கு ஒரு இந்த தமிழகத்துடைய முதல்வர் வந்தா எவ்வளவு கனம், எவ்வளவு மேன்மை சோதரம், எவ்வளவு காரியம் பத்திலா. அந்த இடத்துலதான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். 1000 வருட அரசாட்சியில் அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்க போறோம். அல்லேலூயா. அவர் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். நமக்கு நியமிக்கப்பட்ட பகுதியிலே அவருக்கு கீழே இருந்து நாம அந்த ஆளுகைக்குள்ள என்ன பண்ண போறோம்? அதான் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு அந்த ஆளுகை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15:24 வாசிங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். பாத்தீங்களா? தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யம். இப்ப பூலோகத்துல ஒரு ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு அப்புறம் சோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ராஜ்யம் என்ன பண்ணப்படும்? ஒப்பு கொடுக்கப்படும். அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார். ராஜாக்களை எல்லாம் ஆளுகை செய்கிறவராய் இருப்பார். அந்த ராஜாக்கள் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு என்ன பண்ணணும்? தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள வெளிப்படணும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம். பரிசுத்த குலைச்சல் இல்லைன்னா பாவம் எதனால உண்டாகிறது அப்படின்னா கீழ்ப்படியாமைதான். ஆதாம் ஏவாள் அவங்க ஸ்தோத்திரம் எந்த ஒரு கொலை செய்யல, கொள்ளை அடிக்கல, எந்த விதமான வேசித்தன விபச்சார அசுத்தம் அந்த தீமைக்கு போகல. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியல. அந்த ஒரு காரியம் அவங்களை பாவத்திற்குள் கொண்டு போனது, பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கினது. தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தம் அவங்களுக்குள்ள இல்லாமல் போனது. அதனாலே அவங்க ஆளுகையை இழந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு புறம்பே தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த ஜீவி என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போகிறதான் பாவம். அது ஸ்தோத்திரம் நம்மளை அந்த பரம ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணாது? சேர்க்காது. தேவன் நம்மளை அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து நம்மளையும் ஆள பண்ணணும்னா நாம் அவர் விரும்புகிற பரிசுத்தத்திற்குள்ள என்ன பண்ணணும்? போகணும். மாம்சத்துல ஒரு பரிசுத்தம் இருக்கு, ஆவியின் பரிசுத்தம் கீழ்ப்படிதலாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே கடந்து போகும்போதுதான் ஆமே சுத்திரம் அந்த ஆளுகைக்குள் நாம் பிரவேசிக்கிறவரா இருப்போம். அதே 1 கொரிந்தியர் 15:23 வாசிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல உயிர் தெழுந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வரும்போது நம்மளை என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்து அதுக்கப்புறம் அந்த 1000 வருட அரசாலையில் அவர் ஆளுகை செய்வார். அவரோடு கூட நீங்கள் நான் என்ன பண்ணுவோம்? ஆளுகை செய்வோம். இப்ப வருகை இருக்குமானால் நம்ம மறுரூபமாவதற்கு யாரெல்லாம் தகுதியா இருக்கிறோமோ அந்த தகுதியை தான் இந்த நாளை சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம். தகுதியானவர்கள் மறுரூபமாய் முகமுகமாய் சந்திப்பார்கள். நமக்கு முன்னால மரித்த பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் தகுதியா இருக்கிறாங்களோ அவர்களை உயிரடைய பண்ணி என்ன பண்ணுவார்? அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர்கள் தன் வரிசையில் என்ன பண்ணுவார்? 1ஆம் நூற்றாண்டுல யார் மரிச்சாங்க கர்த்தருக்குள்ள, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, இப்படி ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் மரிக்கப்பட்ட வரிசையா என்ன பண்ணுவாங்க? அவங்க உங்களுக்கு தன் வரிசையிலே அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர்கள் தேவனோடு கூட ஆமை சோத்திரம் ஆளுகை செய்கிற இடத்திற்கு கடந்து வருவார்கள். அல்லேலூயா. மல்கியா 3:17 வாசிங்க.
அதற்கு தகுதியான, அதற்கு நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். அதுவும் அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், அதுதான் கீழ்ப்படிதல் என்று சொன்னேன். மல்கியா 3:17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே ஆ, அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் பாத்தீங்களா? என்று. அப்ப அவர் சம்பத்தை அவர் என்ன பண்றார்? சேர்க்கிறது ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே அவருடைய சம்பத்தை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஜீவியத்திற்குள் ஜீவித்தவர்களை அவர் தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ள முடியாது. சீக்கிரமாய் இரட்சகர் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சம்பத்தை நீங்களும் நானும் தான். நம்மளை சேர்த்துக்கொள்ளதான் யார் வரப்போறா? இரட்சகர் இயேசு வரப்போறார். அவரோடு கூட இந்த பூமியில நம்ம என்ன பண்ண போறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். ஆனா அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற தகுதி நமக்குள்ள இருக்கணும். உன்னத பாட்டு 1:5 வாசிங்க. சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். ஆண்டவர் கூப்பிடுறார் பாருங்க. சகோதரியேன் கூப்பிடுறார், மணவாளியேன் கூப்பிடுறார், நான் தோட்டத்துக்கு வந்தேன் சொல்றார். ஆமை சோத்திரம். இப்படி நம்மளை கூட்டி சேர்ப்பதற்காக இரட்சகர் இயேசு என்ன பண்ண போகிறார்? இந்த பகுதியெல்லாம் நம்ம சிந்தனைக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சாத்தான் வஞ்சித்து உலக காரியங்களை காண்பித்து இரட்சகரை விட்டு வழிவிலக பண்ணிடுவான். அல்லேலூயா. ஆனா இதற்கப்புறம் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த மணவாளனை எதிர்நோக்கி, அந்த 1000 வருட அரசாட்சியை எதிர்நோக்கி, அதற்காக நம்முடைய ஜீவியத்தை காத்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஜீவித்து வருகையை எதிர்கொண்டு ஓடுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வாசிங்க. அப்ப சிங்காசனத்துல அவர் ஜெயிச்சு போய் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஜெயிச்சு வர்றாங்களோ அவர்களும் என்னோடு கூட என்ன பண்ணுவாங்க? சிங்காசனத்திலே ஆமீன் அமர்வார்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் இந்த பூமியில என்னென்ன ஜெயிச்சாரு? என்னென்ன ஜெயிச்சார்? பாவத்தை ஜெயித்தாரு, மாம்சத்தை ஜெயித்தாரு, பிசாசை ஜெயித்தாரு, சுயத்தை ஜெயித்தாரு, உலகத்தை ஜெயித்தார். ஜெயிச்சு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார்? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. இது போல நம்ம வாழ்க்கையிலும் ஜெயிக்கணும். மாம்சம் சில விஷயங்களை தூண்டி விடும், சில விஷயங்கள் நன்மையாக கூட இருக்கும், ஆனா அது தேவ சித்தத்துக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. ஆனாலும் மாம்சம் தூண்டுகிற இடத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தீவிரிச்சிடக்கூடாது. தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களா இருக்கணும். எதுவானாலும் நம்ம சோத்திரம் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிற இடம் தான் நம்மளை தேவ சித்தத்தின் பாதையில கொண்டு போய் என்ன பண்ணும்? நம்ம இஷ்டப்படி எதையாவது ஒண்ணு செஞ்சா ஒண்ணு தேவ சித்தத்துக்குள்ள இருக்கும், இன்னொன்னு நன்மையான காரியம் தான், ஆனால் அது தேவ சித்தத்துக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம் தேவ சித்தத்தின்படி காரியங்களை நிறைவேற்றும்படி தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அதனால மாம்சம் தூண்டுகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மனசுக்கு 1000 ஆசைகள் வரலாம், அதுக்காண்டி தேவன் அதை அங்கீகரிக்கிறாரான்னு பார்க்கணும்ல, வேதம் அங்கீகரிக்குதான் பார்க்கணும்ல, பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் அங்கீகரிக்கிறாராம் பார்க்கணும்ல. அதை வச்சுதான் அது தேவனுடைய சித்தம்னு நம்ம எடுத்து என்ன பண்ண முடியும்? காரியங்களை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. சோத்திரம். ஜெயிக்கணுங்க, மாம்சத்தை ஜெயிக்கணும். சோத்திரம். அதுபோல பிசாசை ஜெயிக்கணும். சாசு பல விதங்களில் நம்மளோட நேரடியாக மோருவான், மறைமுகமாக போராடுவான். ஆண்டவரே சொன்னா, இந்த வித சாதி பிசாசுகளை ஜெபத்தினால் உபவாசத்தினால் அன்றி வேற ஒன்றிலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அதனால பிசாசு வியாதிகளை கொண்டு வருவான், குடும்பத்துல பல பிரச்சனைகளை கொண்டு வருவான், பல விதங்கள்ல போராடும். உபவாசம் பண்ணி ஜெபிச்சு தான் ஜெயிக்கணும். அல்லேலூயா. அதுபோல பாவத்தை ஜெயிக்கணும், அவன் இச்சைகளை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், மனுஷியத்தை ஜெயிக்கணும். அவன் ஆண்டவர் எல்லாத்தையும் இந்த பூமியில என்ன பண்ணார்? உறவுக்கு எங்கேயாவது முக்கியத்துவம் கொடுத்தாரா? தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா? தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா? உடன் பிறப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா? சோத்திரம். முன்னால இருக்கிறவங்களை பார்த்து சொன்னார், நீங்களே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமாய். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நீங்க தான்ப்பா எனக்கு எல்லா உறவும். அது தாயா இருந்தால் தகப்பனா இருந்தால் அதெல்லாம் சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா தூரமா தான் கர்த்தர் என்ன பண்ணார்? நிறுத்தினார். உறவுன்னு சொல்லி முக்கியத்துவப்படுத்தல, அதை அவர் ஜெயித்து காண்பித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பிசாசு கொண்டு வர அந்த உலகத்துல இருக்க எல்லா ஐஸ்வர்யத்தை தரைங்கிறான், மேன்மையை தரைங்கிறான். சோத்திரம். உணவை காண்பித்து வஞ்சிக்க பார்க்கிறான். நீ தேவனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு பெருமையில வஞ்சிக்க பார்க்கிறான். தேவனுடைய குமாரன் தான் யார் இல்லைன்னு சொன்னா, இல்ல நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும். தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணுமா? அல்லேலூயா. போடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? அப்பால போ சாத்தானேன்னு சொல்லி கடிந்து கொண்டார். பெருமையில விழ பண்ணுவான், அந்த உணவு காரியத்துல விழ பண்ணுவான். அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து முன்னால நிறுத்திட்டான். இப்ப என்ன சொல்றீ? சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள், அத்தனையும் உமக்கு என்ன பண்ற? நீ ஏன் சிலுவைக்கு போய் அதுக்கப்புறம் போய் ஒரு ராஜ்யத்துக்குள்ள வரணும்? இப்பயே அந்த ராஜ்யத்தை இலகுவா தந்துற, அப்படி சாஷ்டாங்கமா விழுந்துட்டா போதும் அப்படிங்கிறான். சோத்திரம். ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை பிதாவா கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்வாயா. தேவன் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி அப்பாலே போ சாத்தானேன் கடிந்து கொண்டார். அல்லேலூயா. எவ்வளவு காசு போன வரட்டும்,
எவ்வளவு ஆசீர்வாதம் வரட்டும். ஸ்தோத்திரம். அதுக்காண்டி காலில் விழுந்துறதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார். ஆமென். உறவுகள், ஆமென் ஸ்தோத்திரம், உறவுகளுடைய உணர்வுகளை ஜெயித்தார். ஆமென். சுயத்தையும் மாம்சத்தையும் மனுஷயத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஜெயித்ததனால அவர் சிங்காசனத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த பூமியில மனித உடல்ல தான் வெளிப்பட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபித்து தான் கிருபையை பெற்றுக்கொண்டு ஜெயத்தை எடுத்தார். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ. அப்ப எல்லாரும் ஜெயிக்க போறதில்லை, எல்லாரும் ஜெயிக்க போறதில்லை. அங்க அதான் குறிப்பிட்டு சொல்லி, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் என்னோடு சிங்காசனம் அப்படின்னு அவங்களுக்கு ஆளுகை தருவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால அப்ப அவர் எதிர்பார்க்கிற அந்த ஜீவியம் நமக்குள் வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சதை போல என்ன பண்ணணும்? முதல்ல சொன்னேன், அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்கு வேணும்னு சொன்னேன், அதுதான் கீழ்ப்படிதல். இப்ப ரெண்டாவது சொன்னேன், அவர் ஜெயம் எடுத்தது போல நாம என்ன பண்ணணும்? மாம்சத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், ஆமென் ஸ்தோத்திரம், உறவுகளை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். இப்படி ஜெயிச்சாதான் சிங்காசனத்துல அமர முடியும். அவர் ஆளுகை செய்யும்போது நாமும் ஆளுகை செய்ய முடியும். மத்தேயு 16:17-23 வாசிங்க. மத்தேயு 16:17 வசனம், 23 வசனம். 16:17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பாருங்க சோதர, ஆண்டவர் கேட்கிற, என்ன யாருப்பா எல்லாரும் என்னமோ சொல்லி நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, நீதான் ஜீவனுள்ள, ஆமா சோத்திரம், தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? ஆமா சொல்றார். உடனே ஆண்டவர் சொல்றார், எப்பா இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுதல், பிதாவாகிய தேவனே உனக்கு என்ன பண்ணிருக்கிறார்? வெளிப்படுதல். அடுத்து 23 வாசிச்சு பார்த்தா அங்க சொல்றாரு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. பாத்தீங்களா? இப்பதான் பிதா உனக்கு வெளிப்பாட கொடுத்தாருன்னு சொன்னார். 17 5 வசனம் தாண்டல, அப்பால போ சாத்தானே. அப்ப நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி, ஒரு விஷயத்துல ரட்சகர் நம்மளை நடத்திட்டு இருப்பார், அடுத்த காரியம் பார்த்தா அது பிசாசு நம்மளை நடத்துறதா இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். பிசாசு எப்ப வேணாலும் நம்மளை என்ன பண்ணுவான்? வஞ்சித்து ட்ராக்க என்ன பண்ணிடுவான்? ரட்சகரை விட்டு வழி விலக பண்ணிடுவான். சோத்திரம். நமக்கு பார்த்தா ரட்சகர் நடத்துறதை போல இருக்கும். யார் நடத்துறது? லோத்து சொன்னா சோத்திரம், ஆபிரகாமை விட்டு பிரிகிறான். ஆமா சோத்திரம். ஆனா அவன் பார்வைக்கு எப்படி தெரியுது? கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல தெரியுது. அது ஏதேன் தோட்டமா? அவன் பார்வைக்கு தான் ஏதேன் தோட்டம். கர்த்தருடைய பார்வையிலே இனி வருகிற காலத்திலே அழிய போகிற பாவம் நிறைந்த பட்டணம். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப அவன் பார்வைக்கு எப்படி இருக்கு? சோத்திரம். ஆபிரகாமை விட்டு பிரிகிறது அவனுக்கு நன்மையாய் தெரியுது, ஐக்கியத்தை விட்டு பிரிகிறது அவனுக்கு நன்மையாய் தெரியுது. ஆமென். சோதோம் குமாரா பட்டணம் அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை போல தெரியுது. அவன் பார்வைக்கு அப்படி தெரியுது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம பார்வைக்கு சில விஷயங்கள் நல்லதா தெரியும். ஆமென் சோத்திரம். ஆனா சாத்தான் வஞ்சித்து கொண்டு போய் பெரிய அழிவுல கொண்டு போயிருவான். அதனால சோத்திரம், நாம் செய்யற காரியங்கள் நிதானித்து பயணிக்கணும். அந்த இடத்தை விளங்க பண்ணுவதற்கு தான் கர்த்தர் ஊழியர்களை நியமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களால சில விஷயங்கள் புரிஞ்சு கொள்ள முடியாது. நீங்க நினைச்சிட்டு போவீங்க கர்த்தர் நடத்துறார். ஒருவேளை சோத்திரம் அன்னைக்கு அவங்களுக்கு மேல ஒரு ஊழியக்காரர் இருந்து அந்த ஊழியரிடத்துல ஒருவேளை சோத்திரம் அந்த லோத்து போய் கேட்டிருந்தா அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு, கர்த்தர் கொடுத்த ஐக்கியண்டா ஆபிரகாமோட இருறா, இல்லைன்னா நாசமாயிருவே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு மேல ஒரு ஐக்கியம் இல்லாமல் போனதுனால, அவனுக்கு அந்த ஆலோசனை கிடைக்காதனால, அவன் பார்வைக்கு அது சரின்னு நினைச்சதுனால போய் குடும்பம் முழுவதும் சாபத்திற்குள்ள போயிருச்சு. சோத்திரம். அல்லேலூயா. அம்மோன் சந்ததி, மோவாப் சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியாய் போனது. சோத்திரம். எல்லா ஆசீர்வாதமும் அழிஞ்சு உயிர் தப்புனா போதுன்னு ஓடி, அதுல மனைவி திரும்பி பார்த்து அது உப்புத்துண ஆகி சோத்திரம், அந்த லோத்துடைய வம்சமே என்ன ஆகி போயிருச்சு? சாபத்திற்குள்ள போயிருச்சு. ஆனா வேதம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்து, அவன் அநீதியே செய்யலைங்க, அவன் நீதிமான். ஆனா சாத்தான் வஞ்சிச்சிட்டான். அல்லேலூயா. அவன் சோத்திரம். அதனால சோத்திரம், நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சு ஓடிடக்கூடாது. முதல்ல சொல்லும் போது சரியா இருந்துச்சு பேதுரு. ரெண்டாவது முறை சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல சொல்லும்போது, ஏய் இது பிதாவே உனக்கு என்ன பண்ணார்? ஆமா வெளிப்பாடு சொன்னோன்னு சொன்னவர். அடுத்த 5 வசனம் தாண்டல, அடுத்துறார், அப்பால போ சாத்தானிங்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம செய்யறதெல்லாம் சரியில்லை. நம்ம அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த 12 பேருக்கு ஒரு தலைவரா இருக்கிறார். அதனால அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு நடக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுடைய கண்ணிக்கு என்ன பண்ண முடியும்? தப்பி நம்ம வாழ்க்கை ஜீவியம் ஆசீர்வாதமா இருக்கும். 1 தீமோத்தேயு 6:11 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. உலகத்தின் காரியங்களை விட்டோடி, அதுக்கு முன்னால உள்ள நீங்க நேரம் இல்ல வாசிக்கங்க, தேவனுடைய மனுஷன், நம்ம எல்லாம் தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய மனுஷியா இருக்கணும், தேவனுடைய மனுஷனா இருக்கணும். தீமையான காரியங்களை விட்டோடி
நீதியையும். நீதினா என்ன? சோதரன் அநீதிக்கு போயிடக்கூடாது. எது நீதி? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறது நீதி. இயேசு சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறதா நீதி. அதுக்கு மாறாய் எவ்வளவு பெரிய நல்ல காரியமா இருந்தாலும் வேதம் சொல்லும் அது அநீதி. அல்லேலூயா. அடுத்து தேவ பக்தி, விசுவாசத்தை, அன்பை, பொறுமையும், சாந்த குணத்தை அடையும்படி நாடுகள். தேவ மனிதர்கள், தேவ மனுஷிகள் இப்படிப்பட்ட இடத்திற்கு நேராய் கடந்து வரணும். அப்பதான் ஆளுகைங்கிற இடத்திற்கு நேராய் கடந்து போக முடியும். லூக்கா 18:9 வாசிங்க. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, பாத்தீங்களா? தங்களை நீதிமான்கள் என்று நம்பி தங்களை தாங்களே வஞ்சிச்சுக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு நீதியா இருக்கு. யார் பார்வைக்கு? இயேசுவே சொல்றாரா, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. அவங்க பார்வைக்கு அவங்க நீதிமான்கள். ஆனா நம்ம நீதிமானா இல்லையாங்கிறது தேவன் சொல்லணும். அல்லேலூயா. அப்ப தங்களுக்கு அன்று தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணி சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை என்ன பண்ணார்? சொன்னார். 23 வாசிங்க. சாரி 16 வாசிங்க. இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். இல்ல சோத்ரா, இவர்கள் அல்ல, அவர்களுடைய ஜெபத்தை கேட்டேன் பார். ஆயக்காரருடைய ஜெபத்தை கேட்டேன் பார். அதிலேதான் இருக்கும். 14 வாசிங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று. ஒருத்தன் வந்து பாவின்னு ஆண்டவர்ட்ட முறையிடுறான், ஒருத்தன் தன்னை நீதிமான் என்று முறையிடுறான். ஆண்டவர் சொல்றாரு, தன்னை நீதிமான் சொன்னா பாத்தியா, அவன் அல்ல இவனே என்று சொல்லி இவனே ரட்சிக்கப்பட்டான். இவனுடைய ஜெபம் தான் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. 1000 காரியத்தை சொல்லலாங்க நம்ம நீதியை குறித்து. தேவன் சொல்லணும், நீங்களும் நானும் நீதிமான் என்று யார் சொல்லணும்? தேவன் சொல்லணும், பரிசுத்தவான்கள் சொல்லணும், ஊழியக்காரர்கள் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். நீங்களோ நானோ நமக்கு நாமே நம்ம நீதியா இருக்கிறோம் சொல்லி நடந்துடக்கூடாது. அந்த பாதை தான் முடிவு நஷ்டத்துல கொண்டு வந்து சேர்த்துச்சு. அல்லேலூயா. அதனால தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி. இந்த இடத்துல சாத்தா இன்னைக்கு அநேக விசுவாசிகளை வச்சிருக்கிறான். இந்த இடத்துல சாத்தா அநேக ஊழியர்களை வச்சிருக்கிறான். அவங்க செய்யறது சரி அப்படிங்கிற இடத்துக்கு போறான். அல்லேலூயா. அதை சரின்னு யாரு நிதானிக்கணும்? அதனால தேவன் தான் நம்மளை நீதிமான்கிற இடத்துக்கு அவருடைய பார்வையில பாருங்க. அவன் என்ன சொன்னா, நான் நீதிமான் நினைச்சு அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே ஒருத்தன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் பாவியப்பா அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தன்னை நீதிமான் நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு இவன் இல்லைன்ட்டார். இவன் இல்ல. அப்ப அவன் பார்வைக்கு அவன் நீதிமானா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னார் அவன் நீதிமானே இல்லைன்ட்டார். அவன் பாவின்னு சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு அவன் தான் நீதிமான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய தீர்ப்பு எவ்வளவு வித்தியாசமா போகுது பாத்தீங்களா? உல்டாவா திரும்பிருச்சுல. நம்ம வாழ்க்கையில உல்டாவா அந்த தீர்ப்புல திரும்பிடக்கூடாது. அதனால தங்கள் பார்வைக்கு நீதிமானாய் நடக்காதீங்க, தேவனுடைய பார்வையில நீதியா இருக்கிறோமான்னு பாருங்க. வசனம் நான் சொல்றபடி நான் வாழ்கிறது வசனத்துக்கு ஒத்து போகுமான்னு பாருங்க. பரிசுத்தவான்கள் அங்கீகரிப்பாங்களான்னு பாருங்க, ஊழியக்காரர்கள் அங்கீகரிப்பாங்களான்னு பாருங்க. அதுதான் நீதிமான். அல்லேலூயா. எலிசாவை குறித்து சொல்லும்போது சுனேமித்தியால் சொல்றா, அவள் அடிக்கடி வந்து போகிற அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. அவள்ல சாட்சி கொடுத்தா சோத்திரம். எலிசா சொன்னாரா? சோத்திரம். இது போல தேவன் சொல்லணும். சோத்திரம். நம்மளை பார்க்கிறோம், மற்றவங்க சொல்லணும், ஐயா நீங்க நீதியா நடக்கிறீங்க, ஐயா உண்மையா நடக்கிறீங்க சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம். ஆனா தன் பார்வைக்கு, நம்ம பார்வைக்கு ஒரு காரியம் நீதியா இருக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, நம்பி செயல்பற்றாதீங்க. அது ஒரு பெரிய சாத்தானுடைய வஞ்சகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 23:28 வாசிங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள். மனுஷருக்கு முன்னால நீங்க நீதிமானா காமிக்கிறீங்க, எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறோம் மனுஷருக்கு முன்னால காமிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்ற உள்ளத்திலோ மாய்மாலத்தினாலும் அக்கிரமத்தினாலும் என்ன பண்ணி இருக்கிறீங்க, நிறைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன, மனுஷருக்கு முன்னால நம்ம நல்லவனை போல வேஷம், அது ஒரு மாய்மாலம். அதான் மாய்மாலங்கிறார். சரியோ ரைட்டோ எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். அல்லேலூயா. திறந்த புஸ்தகமா இருக்கணும், தப்போ ரைட்டோ. ஆனா சோத்திரம் ஒரு வேஷம் போடக்கூடாது, மாய்மாலம் பண்ணக்கூடாது, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. அதனால வெளிப்பார்வையில மனுஷருடைய பார்வையில அவர்கள் நீதிமான்களை போல காமிக்கிறாங்க. ஆனா உள்ள அவங்க அப்படி என்ன பண்ணல இல்ல, அவங்க மாய்மாலத்தினாலும் அக்கிரமத்தினாலும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைன்றார். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. ஆமா. அப்ப வெளியில வெள்ளையும் சொல்லியமா தான் இருக்கு. சோத்திரம். நம்மளும் ஒயிட் தான் போட்டுக்கிட்டு தெரியும். சோத்திரம். கல்லறையும் பார்த்தா ஒயிட் வாஷ் பண்ணா சூப்பரா இருக்கு. இப்பெல்லாம் டைல்ஸ் கிரானைட் எல்லாம் போடுற இடத்துக்கு வந்துட்டாங்க. சோத்திரம். அதுலயே படுத்து நல்லா தூங்கலாம் போல, அந்த அளவுக்கு நீட்டா என்ன பண்ணிருக்காங்க. சோத்திரம். சில பேருக்கு பார்த்தா அவங்க குடும்பத்துல 4 பேர், பெரிய 10க்கு 10 என்ன பண்ணிட்டாங்க, அழகா போட்டு சோத்திரம் சுத்து சவர வச்சா படுத்து தூங்கலாம். அல்லேலூயா. ஆமை. சோத்திரம். எல்லாம் சரிதான். ஆனா உள்ள என்னன்னு கேட்கிறாரு. சோத்திரம். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே
சோதரன் வெளி தோற்றத்துக்கு நீ நீதிமானை போல வேஷம் போடுற, ஆனா உள்ள இருக்கிறலாம் அயோக்கியத்தனம், உள்ள இருக்கிற துர்நாற்றம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவே கடிந்து கொண்ட ஒரு பகுதியை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படி நீங்களும் நானும் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல இருந்துடக்கூடாது. ஆமை சோத்திரம். தேவன் சரியாய் நியாயம் தீர்ப்பார். அதனால தேவனுக்கு முன்னால நம்ம நீதிமானா இருக்கணும். பரிசுத்தவான்களுக்கு முன்பாய், ஊழியருக்கு முன்பாய், மற்றவங்களுடைய பார்வையில நீதிமானா இருக்கணுமே ஒழிய நம்ம மற்றவர்களுக்கு நீதிமான்களை போல காட்டக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. எசேக்கியேல் எனக்கு ரொம்ப அந்த காரியங்கள் இதுவரையும் நான் பார்க்கல. அந்த ஊழியக்காரர் சொல்லும்போது ரொம்ப பிரமிச்சு போனேன். அவன் எசேக்கியேல் 33, 31 இதுல தான் அநேகர் நிக்கிறாங்க. 33, 31 ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்திலே வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல். பத்திலா என்ன சொல்றாரு? எல்லாரும் கூட்டத்துக்கு வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றாங்க, உபவாசிச்சு. இப்ப என்ன சொல்றாரு? ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்திலே வர்றாங்க. ஊழியக்காரன் சொல்றாங்க, உன்னிடத்துல ஜனங்களா வருதுப்பா, உனக்கு முன்பாக என் ஜனங்களை போல உட்கார்ந்து. அந்த வசனத்தை கவனிச்சீங்களா? அவர் ஜனம் இல்லைங்கிறார். இது என் ஜனம் இல்ல, ஆனா என் ஜனத்தை போல உட்கார்ந்து இருக்குங்கிறார். என் ஜனத்தை போல என்ன, என் ஜனத்தை போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆமா, நீ பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி பிரசங்கத்தின்படி செய்ய மாட்டாங்க. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவங்களுக்கு இந்த உலகத்துல எதெல்லாம் இன்பமா இருக்கோ அதன்படி எல்லாம் பேசி அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. எவ்வளவு அழகா இந்த வசனத்தை பார்த்தோன்னா அப்படியே பிரமிச்சு போனேன், அசந்து போனேன். கர்த்தர் எவ்வளவு தீர்க்கமா ஆமை சோத்திரம் நம்மளை குறித்து எழுதி வச்சிருக்கிறாரே. சோத்திரம். வழக்கத்தின்படியே கூடி வந்து சோத்திரம் உனக்கு முன்னால தேவ ஜனத்தை போல உட்கார்ந்து நல்ல வார்த்தையை கேட்டு, ஆனா அவங்க இஷ்டப்படி என்ன பண்ணுவாங்க? நடப்பார்கள். எவ்வளவு அழகான தீர்க்க வார்த்தை. இந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ ஜனமா தான் இருக்கணுமே ஒழிய தேவ ஜனத்தை போல வேஷம் போடக்கூடாது. வேதத்தை எடுக்கிறோம், வஸ்திரத்தை உடுத்துறோம், சபைக்கு வரும், வழக்கத்தின்படி நடக்குது. ஆனா பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனா நம்ம எப்படி நடக்கிறோம்? அல்லேலூயா. பிரசங்கத்துக்கு மாறுதலா நடந்தா தேவன் சொல்வார், தேவ ஜனத்தை போல இருந்தாங்களே ஒழிய அவர்கள் தேவ ஜனம் அல்ல என்று சொல்லிடுவார். அல்லேலூயா. அதனால நம்ம பார்வைக்கு நீதிமானாய் போல நின்றக்கூடாது, தேவனுடைய பார்வையில நீதிமானா இருக்கணும். தேவ ஜனமா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா கர்த்தர் சொல்றார் தேவ ஜனத்தை போல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா தேவ ஜனம் இல்லை என்று சொல்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன், அதன்படி அவர்கள் நடக்கல, தன் இஷ்டப்படி செய்து அவர்கள் பொருளாசையின் பக்கமாய் சாய்கிறார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை இருதயத்தின் ஆழத்தில் எழுதி கொள்ளுங்க. வீட்டுல இந்த வசனத்தை எழுதி போடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது நம்மளை பரமராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆசீர்வதிப்பார். எழுதி போட வேண்டாம்னு சொல்லல. ஸ்தோத்திரம். இது எவ்வளவு பரமராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகிற வசனமா இருக்கே. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். மல்லியா 3:3 வாசிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். தேவ ஜனத்தை போல உட்கார்ந்துட்டு இருக்கிறதால அவர் பார்க்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நிக்கல, உட்கார்ந்து சுத்திகரிக்கிறாராம். யாரு? லேவியர்கள், ஊழியர்களை சுத்திகரிக்கிறார். ஏன்னா இவர்கள் ஊழியர்களை போல ஊழியர்கள் இல்லை, அதனால ஒரு சுத்திகரிக்கிற இடத்துக்கு வரார். அது போல தேவ ஜனத்தை போல இருக்கிறாங்க, தேவ ஜனம் இல்ல, அவர்களை என்ன பண்றார்? பொன்னையும் வெள்ளியும் சுத்திகரிக்கிறது போல அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிறாராம். அல்லேலூயா. இப்ப நம்ம துவைக்கிறத பாத்திருக்கீங்களா? சில சமயம் டக்குன்னு என்ன பண்ணுவோம்? நின்னுக்கிட்டே டக்குன்னு சின்ன அழுக்கா இருந்தா கும்மிட்டு ஓடிடுவோம். கரை இருந்தா என்ன செய்வீங்க? உட்கார்ந்து தேய்க்கணும், அப்பதான் கரை. அதனால கர்த்தர் உட்கார்ந்துட்டார். சோத்திரம். எதுக்கு? ஆமா, இன்னைக்கு சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்கிறார் வருடத்தின் துவக்கத்துல. அல்லேலூயா. இன்னையா போன வாரம் அற்புதம் அற்புதம் நீங்க நல்லா இருந்துச்சு. இப்ப உட்கார்ந்து கரை எடுக்கிறீங்களே, வண்ணாங்கையில போனா டம்மு டம்முல அடிப்பேன். அல்லேலூயா. அப்பதானே உடுத்த முடியும். ஆமை சோத்திரம். அப்பதானே ரட்சிப்பின் வஸ்திரம் அலங்காரமா இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால உட்கார்ந்து அவர் சுத்திகரிக்கிறாராம். ஆமை சோத்திரம். எல்லா களிம்பு போகணும். இருமை சோத்திரம், தங்கம் வெள்ளியும் அதுல இருக்கிற களிம்பை நீக்கணும்னா அக்னிக்குள்ள தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஆமே, அது அந்த உருகிற அந்த வெப்பநிலைக்கு போகணும். அந்த வெப்பநிலை கூடி உருகி வரும்போதுதான் அந்த தங்கம் மட்டும் அந்த களிம்புல இருந்து என்ன ஆயிரும்? உருண்டு உடியாந்துரும். அல்லேலூயா. அந்த களிம்பு அப்படியே இருக்கும். நீங்க தங்கத்தை பழைய நகையை எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க 1 பவுன் வாங்கியிருப்பீங்க, அது பார்த்தா ஒரு 1/2 கிராம் கூட இருக்கும். 1/2 கிராம் என்ன இருக்கும்? என்னடா 1 பவுன் வாங்கணும் அப்படின்னா உங்க அழுக்கு தான் அதுல சேர்ந்து இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. அவன் போட்டோன்னு நிறுத்தி வாங்கிட மாட்டான். இரியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? அந்த மூக்கு தீக்கத்தி எல்லாம் எடுத்து வச்சு
சோத்திரம். ஏன்னா அனுபவத்தை தான் நான் சொல்றேன். எங்க அம்மா கொடுத்ததை கொண்டு போய் கொடுத்தேன். அவன் வெயிட் போட்டான். பரவாயில்லையே இவ்வளவு இருக்கேன்னு நினைச்சேன். கொஞ்சம் பொறுமையா இருந்தா. அப்புறம் அக்னிக்குள்ள உள்ள விட்டான். இது தனியா அது தனியா பிரிஞ்சிச்சு. இப்ப போட்டா அது என்ன ஆகுது? குறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. சரி இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்கு போல அப்படின்னு நினைச்சேன். அப்ப அக்னிக்குள்ள விட்டு சோத்திரம் அந்த அழுக்கை எடுத்தாரு பார்த்தீங்களா? அது போல சோத்திரம் உங்களை என்னையும் ஆண்டவர் விட போறதே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட சோத்திரம் இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஜெப பெட்டிஷனை போட்டு வச்சிருக்கிறேன். விடக்கூடாது, ஒருத்தரை என்ன பண்ணக்கூடாது, என்னை விட்டுறக்கூடாது, மனைவி பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. இந்த ஐக்கியத்துக்குள்ள ஒருத்தரை விட பிரட்டுன்னு பிரட்டி எப்படியாவது பரமராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்த்தணும். அல்லேலூயா சோத்திரம். அதனால முழு உரிமை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தரும் பரமராஜ்யத்தை விட்டுறக்கூடாது. அவங்க என்ன அக்கிரமம் வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும். ஆனா அடிச்சு நொறுக்கி என்ன பண்ணணும், பிச்சு பிசைஞ்சு எடுத்து எப்படியாவது பரமராஜ்யத்துல என்ன பண்ணிருங்கப்பா. ஆமா அதுதான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அதனால சோத்திரம் தேவ ஜனத்தை போல நீங்க உட்கார்ந்துகிட்டு இருங்க. சோதர ஊழியரை போல உட்கார்ந்துகிட்டே இருங்க. அவர் உட்காருவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சுத்திகரிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். களிம்பு பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து சோத்திரம் வள்ளி அப்பதான் நமக்கு தெரியும். அதுக்கு தான் நான் சொல்றேன், ஒழுங்கா கீழ்ப்படிதலுக்குள்ள போயிட்டா ஏயா இந்த பஞ்சாயத்து. அல்லேலூயா. தேவன் சொல்ல கீழ்ப்படிஞ்சிருவோம். அல்லேலூயா. நம்மளை நடத்துகிற சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடிடுவோம். அது நமக்கு சுகமா இருக்கும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சொல்றேன், தேவனுக்கு மகிமையாய் சொல்றேன். அதனால சோத்திரம் நம்ம தடுமாறும் போதுதான் அவர் சுத்திகரிக்க வேண்டிய இடத்துக்கு வருகிறார். ஏன்னா கரை பற்றுது. வேற என்ன பண்ண, வஸ்திரத்தை தூக்கி வீச முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரம் ரத்தத்தை கிரயமாய் கொடுத்தாரே, அதை தூக்கி வீசிட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கரையை நீக்கி அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு புதிதாக்கி பரம ராஜ்யத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இனி நேரம் இல்லை, போதுமானது. நிறைய காரியங்கள் இருக்கு. ஆமே ஸ்தோத்திரம். சரி ஒரு வசனத்தை பார்த்து முடிப்போம். ஆமே ஸ்தோத்திரம். அதனால நம்ம சோத்திரம் 2 கொரிந்தியர் 4:16 வாசிங்க. அழிந்து அப்ப ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள வரணும். பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, ஆமே சோத்திரம், இதெல்லாம் நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அழியணும். புதிய மனுஷன் ஆமை சோத்திரம் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், புதிதாக்கப்பட்டு கொண்டே வரணும். எரேமியா 2:13 வாசிங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ஏன் ஜனம் 2 தீமையை செய்யுது? ஜீவ தண்ணீர் ஊற்றாகி எண்ணெய் விட்டு விட்டார்கள். பாத்தீங்களா, ஜீவ தண்ணீராகிய ஊற்றை எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். இதோடைய பொருள் என்ன? தேவச்சித்தத்தை விட்டுட்டு சுய சித்தத்துக்குள்ள போறது. அதாவது சோத்திரம், தேவன் சொல்றதை செய்யாம நம்ம விரும்புறதை செய்யறது. அவர் சொல்றாரு, என்ன விட்டுட்டு அவங்க விருப்பத்தின்படி ஒண்ணு என்ன பண்றாங்க, செய்யற இடத்துல. என் ஜனம் 2 தீமைகளை செய்யுது. ஒரு தீமை என்ன, 2 தீமை ஒண்ணுதானே இருக்கு சொல்லக்கூடாது. ஒண்ணு தேவனை விடுறது, இன்னொன்னு தன் விருப்பப்படி நடக்கிறது. இது 2மே தீமை. அல்லேலூயா. அதனால என்ன விட்டுட்டாங்கப்பா, என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. 2வது சொல்றாரு, ஒரு தீமை அவர் விட்டது ஒரு தீமை. 2வது அவங்க விருப்பப்படி செய்யறாங்கப்பா. அல்லேலூயா. என் ஜனம் 2 தீமையை செய்யுது. சோத்திரம். செய்றீங்களா? எனக்கு தெரியாது, நீங்களே உங்களை பரிசோதிச்சு பாருங்க. ஆமே சோத்திரம். நம்ம தேவனை விட்டுட்டோமா, தேவனுடைய ஆலோசனைகளை விட்டுட்டோமா, தேவனுடைய நடத்துதலை விட்டுட்டோமா? சோத்திரம். நம்ம விருப்பப்படி எதையாவது ஒண்ணு செய்யறோமா? சோத்திரம். அப்படிப்பட்ட இடத்துக்கு போக கூடாது. இதனால வருகிற விளைவு. எரேமியா 8:22-20 வாசிங்க. எரேமியா 8:22. பாத்துங்க, கீலேயாத்திலே பிசைன் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? பாத்தீங்களா, ஏன் போனா? எல்லாம் இருக்கு, ஆண்டவர்கிட்ட சுகம் இருக்கு, பலன் இருக்கு, அவர் பரம வைத்தியர், அவர் பரிகாரி, நமக்கு விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். ஆனாலும் ஏன் சுகமாகவில்லை, ஏன் குணமாகவில்லை, ஏன் விடுதலையாக்கப்படவில்லை, ஏன் ஆசீர்வாதத்தை பெறவில்லை, ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவில்லை? ஆண்டவர் தான் கேள்விக்குரிய போட்டிருக்கிறார். நம்மளை பார்த்து தான் கேட்கிறார், ஏன்னு கேட்கிறார். அதுக்கு தான் முன்னால படிச்சோம். 2 தப்பு செய்யறாங்க. ஒண்ணு, என் ஆலோசனையை தள்ளுறாங்க, ஒரு தப்பு. 2வது, அவங்க இஷ்டப்படி நடக்கிறாங்க. 2 தவறை என் ஜனம் செய்ததுனாலே அடுத்து சொல்றாரு, ஆமே சோத்திரம், ஏயா அவங்க வியாதி வருது, ஏயா அவங்களுக்கு பிரச்சனை வருது, ஏன் அவங்களுக்கு போராட்டம் வருது, ஏன் அதுல அவங்க குணமாக்கப்படல, ஏன் அவங்க விடுதலையாக்கப்படல, ஏன் அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல? 20 வாசிங்க. பத்தியலா, எவ்வளவோ பிரசங்கம், வாரம் பிரசங்கத்துல தெய்வம் நம்மளோடு பேசுறார். கூட்டங்களுக்கு போனா அங்கே பிரசங்கம்,
ராமநாட்டுல போனா பெண்கள் கூட்டத்துல அங்க பிரசங்கம். அது அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும். காலகாலமா தெய்வம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நாமோ ரட்சிக்கப்படவில்லை. நாமோ என்ன பண்ணல, அந்த மனம் திரும்புகிற இடத்திற்கு நேராய் வராததுனால சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உனக்கு குணமாகல? ஆண்டவர் சொல்றாரு பத்திலா, கிளியாத்திலே சோத்திரம் பிசின் தைலம் இல்லையா? அந்த வசனத்தை பாருங்க, நல்ல வாசம் அழகா கேட்கிறார்ல. 22 வாசிங்க திருப்பி. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுகமடையாமல் போனார்? வைத்தியர்கள் இருக்காங்க, ஏன் சுகமாகலைன்னு ஆண்டவர் கேட்கிறார். மருந்து இருக்குங்கிறார், பிசின் தைலம் மருந்து. அதுக்கடுத்து ரண வைத்தியன், அவன் டாக்டர். 2 இருக்கு, ஏன் குணமாகல அப்படின்னு கேட்கிறார். கர்த்தருடைய கிருபை இருக்கு, கர்த்தருடைய இரக்கம் இருக்கு, தெய்வீக சுகம் இருக்கு, அவர் பரிகாரியா இருக்கிறாரு. ஆனாலும் குணமாகலையே, ஆனாலும் பிரச்சனைக்குள்ள இருக்கிறோமே, ஆனாலும் விடுதலையாகலையே. ஏன், எதனால? ஆமை சோத்திரம். ஏன்னா நம்ம 2 தவறு செய்கிறதுனால. ஆமை. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். 20ல நம்ம என்ன வாசிச்சோம்? அறுப்பு காலம் சென்றது. இது ஒரு பிரச்சனை. 2 தப்பு செஞ்சது மட்டும் இல்ல. என்ன 2 தப்பு கரெக்டா சொல்லுங்க, தூங்குறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோத்திரம். 2 தப்பு சொன்னேன். என்ன தப்பை என் ஜனம் செய்யுதுன்னு ஆண்டவர் சொன்னாரு? தேவனை விட்டு விட்டாங்க, தேவனுடைய என்ன மறந்துட்டாங்க, தேவனுடைய ஆலோசனையை மறந்துட்டாங்க. 2வது அவங்க விருப்பப்படி ஒரு காரியத்தை, அதான் தன் பார்வையில நீதிமானாய் நின்று அவங்க ஒரு காரியத்தை செய்யறது. 2 தப்பை என் ஜனம் செய்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். 2வது, என் ஜனத்தை போல உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, என் வார்த்தையை பிரசங்கிக்கிறேன் கேட்கிறாங்க, அதன்படி நடக்கலைன்னு சொல்லி அவர் நம்ம மேல குற்றச்சாட்டை வைக்கிறார். உங்களை என்னை ராஜாக்களாக்கி அந்த ஆளுகைகளை கொண்டு வந்து சேர்க்க தேவன் தன் ஜீவனை சிலுவையில கொடுத்தார். ஆனா நம்ம அதற்குரிய தகுதியில இல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அறுப்பு காலமும் சென்றுச்சு, கோடை காலமும் வந்துருச்சு. மனம் திரும்புவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா அவர்கள் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படலைன்னு தேவன் அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து எவ்வளவு பிரசங்கம், எவ்வளவு வேத வசனத்தை வாசிக்கிறோம், எத்தனை பரிசுத்தவான்களை கர்த்தர் அனுப்பி கொடுக்கிறார், எத்தனை ஊழியக்காரர்களை அனுப்பி கொடுக்கிறார். அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் வந்தது, காலம் உருண்டோடி கொண்டிருக்கு. நாமோ ரட்சிக்கப்படவில்லை. முழங்கால் மண்டியிடுவோம், ரட்சகரை நோக்கி பார்ப்போம்.